கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பாகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பயப்படாமல் பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். ஆகவே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இவ்வாறாக பேசுகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. தேவனுக்கு முன்பாக மனிதர்களாகிய நாம் ஒரு பூச்சியைப் போல, ஒன்றுமில்லை அவருக்கு முன்பாக. ஒரு இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று அழைக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நாம் பயப்படாமல் இருக்க காரணம் என்னவென்றால், தேவன் நமக்கு துணையாயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலை மறைத்து ஒளித்து வைத்து, தீங்கு நாளில் ஒளித்து வைத்து பாதுகாத்து நமக்கு துணையாயிருக்கிறபடியால் நாம் பயப்பட தேவையில்லை என்று தேவன் சொல்லுகிறார். என்று பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இரட்சகருமாய் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழைத்து கானானுக்கு அழைத்து சென்ற பொழுது வழியிலே அவர்களுக்கு எத்தனையோ பாடுகள், அவர்கள் பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள், செங்கடல், எரிகோ கோட்டை, இன்னும் பெரிய பெரிய ராஜாக்கள், யோர்தான் நதி, இவ்விதமாக எல்லாம் பார்க்கும் பொழுது அவை எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுதும் தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்றும் தேவன் நம்மோடு கூட துணையாக இருக்கிறார் என்றும் நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் அவைகளுக்கு பயப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். கர்த்தரே நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். ஆகவே நாம் இன்றைக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 38 வசனத்தில் வாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு பிரசன்னமான பொழுது அவர்கள் ஒரு ஆவியை கண்டு கலங்கி காண்கிறோம் என்று சொல்லி நினைத்து பயந்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்னொரு சமயம் சீஷர்கள் நடுக்கடலிலே சென்ற பொழுது பயங்கரமான காற்று அவர்கள் படகை அமிழ்த்தத்தக்கதாக வந்து அவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இயேசு தண்ணீரின் மேல் நடந்து அந்த படகு கருகை சென்ற பொழுது சீஷர்கள் இது ஒரு ஆவி என்று நினைத்து பயந்தார்கள். அப்பொழுதும் இயேசு சீஷர்களை பார்த்து, பயப்படாதீங்கள், நான் தான் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அமர்த்தினதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தும் பேசி கொண்டிருக்கிறார். அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற தேவனாயிருக்கிறார். உயிரோடு எழுந்த தேவனாயிருக்கிறார். இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. தேவன் நமக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எங்களோடு நீர் பேசியிருக்கிறபடியால் நன்றி. உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக, துணைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறோம். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் துணை நின்று எல்லா காரியங்களிலும் ஜெயமாக வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.